கரெக்ட். ஆனா இப்ப ஓவர் அண்ட் அவுட் நம்ம டைட்டில்ல வந்து லிங்கம் அப்படிங்கும்போது, இது லிங்கத்த பிரதானப்படுத்தின ஒரு கதை அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உள்ளயே வரோம். கதையோடைய ஓட்டமா நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில லிங்கத்துக்கு நடந்தது மட்டும் தான் தப்பு. அப்படிங்கிற ஒரு பார்வை மாறிது. லிங்கத்த வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா காமிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னோட கேள்வி அங்க தான் ஆரம்பிக்குது. அப்ப லிங்கம் மாரி இருக்கிறது ஓகேவா? லிங்கம் கேள்வி கேட்டது ஓகே. மறுபடியும் நான் அதுக்குள்ள வரேன். லிங்கத்துக்கு நடந்த பிரச்சனைக்காக லிங்கம் வந்து கேள்வி கேட்க போறாரு. அவர் எங்கேயுமே வந்து அந்த இடத்துல ஃப்ரெண்ட விட்டு குடுக்கணும்னு நெனைக்கல. கடைசியா அவன் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கோவமே வரும். அதே சமயம் அவங்க ஃப்ரெண்டோடைய கேரக்டருமே வந்து ஃப்ரெண்டோடைய அம்மா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்தே லிங்கத்துக்கிட்ட வந்து ரொம்ப தன்மையா தான் நடந்துட்டு இருப்பாங்க. என் பையன கொன்றாத அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, கடைசியா வந்து அவன் தலை எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு உச்சக்கட்ட கோவத்துல தான் போயிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப என்னோட கேள்வி எங்க ஆரம்பிக்குதுன்னா, லிங்கமுமே ஒரு காலகட்டத்துல தன்னோட தேவைக்காக அது தப்பா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு உள்ள போக ஆரம்பிக்கிறார்ல. சாராயம் விக்க போறது. இப்ப லிங்கம் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா காமிக்கிறது சரியா? இப்போ இப்படி எடுத்துக்கங்களேன். இப்போ நம்மளோட சராசரி லைஃப்ல இருந்து நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கோம். தொழில் சார்ந்து ஒருத்தரோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒயின் ஷாப்ல ஒருத்தன் குடிச்சிட்டு கிடந்தா அவன் வந்து குடிக்காரன். அதே ஆளு குளிச்சுட்டு சாமி கும்பிட கோயிலுக்கு போனா அவன் பக்திமான் நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கு. இது ஒரு சராசரி மனிதன் அந்த மைண்ட் செட் இருக்கலாம். ஓகே. பட் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கோ ஒரு கதை சொல்லிக்கோ அவனோட கான்சியஸ் வந்து இந்த ஜட்மெண்ட்டுக்குள்ள போச்சுன்னா அவன் ஒரு கதை சொல்ல முடியாது. கரெக்ட். எனக்கு இந்த உலகத்துல எல்லா கேரக்டர்ஸும் முக்கியம் தான். இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் முக்கியம் தான். ஓகே. இப்போ நான் ஒரு கதையில ஒரு நாய்க்குட்டி வருதுன்னா அந்த நாய்க்குட்டி எனக்கு முக்கியம் தான். ஒரு பூனைக்குட்டி வருதுன்னா அந்த பூனைக்குட்டி எனக்கு முக்கியம் தான். அப்ப லிங்கம்ன்ற கேரக்டர் அவன் நல்லவனா கெட்டவனா நான் ரொம்ப வலிஞ்சு அவனை நல்லவனா காட்டணும்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. ரொம்ப வலிஞ்சு ஒருத்தனை கெட்டவனா காட்டணும்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. இப்போ ஒரு லைஃப் நம்ம முன்னாடி சொல்லப்படுது. இப்போ செய்திகள்லயோ அந்த புத்தகங்கள்லயோ நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, லிங்கம் கபடி விளையாட போனாரு, ஒரு கொலை நடந்துச்சு, இவர் தெரியாம மாட்டிக்கிட்டாரு, ஜெயிலுக்கு போனாரு, வெளியே வந்து ரவுடி ஆயிட்டாரு. இவ்வளவுதான் தகவல் இருக்கு.